சத்தான ஒரு டேஸ்டான ஒரு ராகி களி செய்ய போகிறேங்க. வாங்க விஷயம் பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து ராகி களி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நமக்கு ராகி மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு அளவுக்கு கரைச்சிக்கலாங்க. நம்ம அப்படியே மாவு போட்டோம்னா ராகி களிக்கு புல் கூட வந்துடும். நம்ம கரைச்சி எடுத்துட்டா அது மாதிரி வராதுங்க. பாருங்கள், களி செய்யறதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அது கொதிச்சிட்டு இருக்குது. கரைச்ச மாவை வந்து ஊற்றி கலரலாங்க. நீ கொதிக்கிறப்ப தண்ணி வேணாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். சுடு தண்ணி நம்ம பத்திலாம் கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம வந்து இதை வந்து நல்லா கடைக்கி வச்சுட்டோம் இல்லைங்களா? மறுபடியும் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும். இல்லாட்டி கீழே வந்து நம்ம கெட்டியாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம கலரிடலாம். இப்படி ஊற்றி கலரலாம். கைவிடாமல் கலருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோணும். ஒரு கையில் வந்து நம்ம பிடிச்சிக்கோணுங்க பாத்திரத்தை. அப்போ வந்து நம்ம கலக்கிறப்போ வழுக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்துட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். அடுப்பை பண்ணிவிட்டு நல்லா கலரி விடலாம். இப்படி நம்ம கரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம மாவு போட்டோம்னா புடு போயிடும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்துடுச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அடுப்பு குறைச்சி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாங்க. நான் 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருந்தேங்க. இடையில வந்து ஒரு தடவை கலரி விட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து நான் கெட்டி ஆகிடுச்சு. பாருங்கள், ராகி களி பக்குவமாக வந்துடுச்சு. இப்போ வந்து லைட்டாக லூஸாக தான் இருக்குங்க. அவள் அரை மணி நேரம் ஆனால் கெட்டி ஆகிக்கும். நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா கை ஒட்டாது இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நம்ம வெந்துச்சுன்னு அர்த்தம். ராகி களி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சங்காட்டி உருண்டை வந்துடுச்சுங்க. அதுக்கு வந்து நான் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். அது வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம தயிர் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஓகே, பாய்.